பாப்பா குடிச்சிட்டா. சரி, போயிட்டு தண்ணி நிரப்பி கொண்டு வா போ. நைட்டுக்கு இந்த தண்ணி போதாதாங்க உங்களுக்கு? தண்ணி காலி ஆயிடுச்சு, போய் எடுத்துட்டு வா போ. இது பாப்பாவும் பாட்டியோட தூங்குறேன்னு அடம் பிடிக்கலையா? அடம் பிடிச்சாதான் அத்தையுமே அங்க படுக்க சொன்னாங்க. நான் தான் எதுக்கு அவங்களுக்கு தொந்தரவுன்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். மகன் சந்தோஷமா இருக்கணும்னு எங்க அம்மா நினைக்கிறாங்க. ஆனா அவன் சந்தோஷமா இருக்கணும்னா அவனுக்கு ஏத்த மாதிரி பொண்ணை பார்த்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். குடிச்சிருக்கீங்க போல. குடிக்கலனா மட்டும் உன அப்படியே புகழ்ந்து தள்ளிடுவனா? இந்த பெட்ஷீட்டை மாத்த சொன்னேன், மாத்தலையா? இன்னைக்கு வேலை அதிகமா இருந்துச்சுங்க, அதான் மாத்தல. இல்லனா மட்டும் அப்படியே ரோபோ மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிட போறியாக்கும். ஏங்க, நாளைக்கு போயிடலாம் தானே? கடைசி நேரத்துல எதுவும் வேலை வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டீங்களே? எங்க போலான்ற? அதாங்க, எங்க வீட்ல எல்லாரும் வெளியில போலான்னு சொன்னாங்களே. அது உங்க வீடுனா அப்ப இது யார் வீடு? இது நம்ம வீடுங்க. அப்போ அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ற, அப்படித்தானே? சரிங்க, அதுவும் நம்ம வீடுதான். நம்ம வீட்ல எல்லாரும் ரெசார்ட், தீம் பார்க்லாம் போலான்னு சொன்னாங்கல்ல, நாம போறோம்ல. ரெசார்ட்னு சொன்னாங்களா? எப்ப சொன்னாங்க? சாப்பிடும்போது சொன்னாங்களே. நீங்க கூட வரோன்னு சொன்னீங்களே. அப்படியா? அப்படியா சொன்ன? ஆமாங்க, நீங்க சொன்னீங்க. சொன்னா என்ன? சொன்னீங்க. உங்களுக்கு வேலை இருந்தா கூட நான் குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். எனக்கு வேலை இருக்குன்னு நான் சொன்னனா? இல்ல. வரலன்னு சொன்னா? இல்ல. அப்புறம் வேலை இருந்தா கூட நானே போயிட்டு வந்துடுறேங்கிற? இல்லங்க, யோசிச்சிங்கல்ல. ஏய், ஒரு மனுஷன், அதுவும் குடும்ப தலைவன், 1000 விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் உனக்கு ஏத்த மாதிரி நீ மாத்திட்டு இருப்பியா? அப்படி சொல்லலங்க. என்ன, நான் வரலன்னா உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லங்க, குழந்தைங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. பிள்ளைங்களை வெளியில கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுலங்க. ஓ, குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்க, அப்ப நீ சந்தோஷமா இருக்க மாட்ட. நானும் சந்தோஷப்படுவேன். அப்போ புருஷனோட சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்ல? அப்படி சொல்லலங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் நீ உங்க வீட்டு ஆளுங்க மாதிரியே இருக்க. எங்க வீடா? நீங்க தானே நம்ம வீடுன்னு சொன்னீங்க. என்னடி நக்கலா? இல்லங்க, கேட்டேன். நாளைக்கு நம்ம போறோமா இல்லையா? மாமா வேற கூப்பிட்டிருக்காரு. உனக்காக இல்லைனாலும் மாமாக்காகவாது வருவேன். அண்ணே ஃபோன் பண்ணி கேட்டுச்சு. நம்ம நேரா ரெசார்ட்டுக்கே போலான்னு நான் சொல்லிட்டேன். அப்படிதானே போறோம். ஓ, என்ன கேட்காம நீயே முடிவு பண்ணி சொல்லிட்டியா? இல்லங்க, நீங்க போவோன்னு சொன்னதை வச்சு நானே புரிஞ்சுக்கிட்டேன். பாரா, என்ன அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்ட நீ. இனிமே நீ என்கிட்ட கேட்காம எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது, புரியுதா? புரியுதுங்க. ஏய், லைட் நான் எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணுமா?
இதோ ரெடி பண்ணிடுறா நீ. ஐயோ வீட்ல நிறைய வேலை இருக்கு. பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணும், நீ ஊட்டி விடுறியா? சரிங்க நீ. இதோ தலை பின்னிட்டு ஊட்டி விடுறேன். இங்க வைங்க. சரி. மலரு, ஆ. மோட்டர் ஆஃப் பண்ணிட்டியா? ஆ பண்ணிட்டேன் அத்தை. கொல்லப்புறத்துல காய வச்ச துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? வச்சுட்டேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் நொறுக்கு தீனி மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிரு. சரிங்க அத்தை. அப்புறம் வெண்ணி போட்டு பிளாஸ்க்ல எடுத்து வச்சிரு, மறந்துடாத. சரிங்க அத்தை. லக்ஷ்மி, அதோ வரேங்க. சட்டை அயன் பண்ணலையா? அயனுக்கு கொடுக்க சொன்னேங்க. மலரு, மலரு, என்ன அத்தை? மாமா சட்டைய அயனுக்கு கொடுக்கலையா? இது நேத்து தோச்ச சட்டை அத்தை. அயன் பண்ண சட்டையெல்லாம் ஹால்ல இருக்கு. அதையேமா அங்க வச்ச? இல்ல அத்தை, காலையில தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி நான் அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மத்தியானம் சாப்பிட வேண்டிய மாத்திரைகள்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருமா. சரிங்க மாமா. தலைவலி மாத்திரை, அப்புறம் கால் வலிக்கு போடுற ஆயின்மெண்ட் கூட அப்படியே எடுத்து வச்சிருமா. ஏதாவது ஒண்ணு கேட்டா செஞ்சிட்டேன்னு சொல்றாளா? செய்யறேன் செய்யறேன்னு தான் சொல்றா. மலரு, ஆ நீ இன்னும் ரெடி ஆகலையா? ஏங்க ஒண்ணு மாத்தி ஒண்ணு வேலை வந்துகிட்டே இருக்கு. இதோ வெந்நீர் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். மலரு, மறுபடியுமா? சரி சரி, என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். நீ போ, கொடு. பாத்துக்கோங்க. அத்தை, என்னடி இதெல்லாம்? காய போட்ட துணியெல்லாம் எடுத்துட்டேன்னு சொன்ன? அது இந்த பெட்ஷீட் தான் காயல. இத மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் எடுத்துட்டேன். அதை என்கிட்ட சொல்ல மாட்டியா? இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கிச்சனுக்கு பின்னால காய போடு போ. அத்தை, அங்க வெயிலே வராது. இது இங்கேயே கிடக்கட்டுமே. யாராவது எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா? நம்ம கொல்ல போறதுக்கு யார் அத்தை பெட்ஷீட்லாம் திருட வருவாங்க? ஏய், போன மாசம் பிளாஸ்டிக் வாளி ஒண்ணு காணாம போச்சே, அத மறந்துட்டியா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் கிச்சனுக்கு பின்னால காய போடு போ. எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? நீ இன்னும் கிளம்பலையா? இதோ கிளம்புறேன். 8:30 மணிக்கு கிளம்பணும்னு பாக்கியராஜ் சொன்னதை நீ மறந்துட்டியா? கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் பரவாயில்லப்பா. ஏப்பா, எல்லாரும் குடும்பமா வெளியில கிளம்புறோம். நல்ல நேரத்துல கிளம்ப வேண்டாமா? 9 மணிக்கு ராகு காலம் ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல கிளம்ப சொல்றியா? இதோ ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுறேன். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை உனக்கு. எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு ஏத்த மாதிரி ரெடியாகவும் செய்யணும்.